பேக்கில் வாங்கி கட்டிட்டு அப்படியே கூனி நிமிர்ந்து பம்மி ஓடி போனான். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் அதம் பண்ணக்கூடாது. அதம் பண்ணுகிறவர் அவராகத்தான் இருக்க வேண்டும். அதம் பண்ணுகிறது அவராகத்தான் இருக்க வேண்டும். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் கொடியேற்றினால் அவர் உங்களுக்கு என்ன பால் ஊத்திடுவாரு. உற்சாகமா கையை தட்டுங்க. ஊத்துனாரு. 2008 நடந்த சம்பவம். 2013 ஊழியக்காரனை கஷ்டப்படுத்தின சம்பவம். இன்றைக்கு அந்த குடும்பம் இப்போ ஜெபம் பண்ணுங்க. நம்பர் இருக்கான்னு தேடி பார்த்தேன். ஏன் ஊழியம்? எலிசா ஊழியம், எலியா ஊழியம், எரேமியா ஊழியம். 3 பேரும் தான் உக்கிர கோபக்கார ஊழியக்காரங்க. அப்படி தானே? எசேக்கியேல் அதை விட அப்படி தானே? ரொம்ப சாப்பிட்டாரு. ரொம்ப சாப்பிட்டு ஊழியக்காரன். ரொம்ப சாப்பிட்டு ஊழியக்காரன் சாமுவேல். நம்ம அந்த சாப்பிட்டு சில இடத்துல தான் இருக்கோம். எப்போ கர்ஜிக்கிற ஒரு சிங்கம் போல ஆண்டவர் சொல்லுவார், அல்லேலூயா, உன்னை போன தேடி அடித்தேன், உன் பேர் இதுதானே, அன்னைக்கு சொல்லித்தானே அனுப்புறாரு. ஏசு கிறிஸ்து ஒரு முறைதான் சிலுவையில் அறைந்தார்கள். நீயோ பின்னிட்டு போனாய். வேதம் சொல்லுகிறது, நீ கர்த்தரை ருசி பார்த்த பின்பு நீ பின்னிட்டு திரும்பினால் ஒரு காலம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதென்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று எத்தனை முறை சொன்னேன், கேட்கலையே. இப்ப எல்லாம் போச்சு. இனி ஜீவொளியில மறுபடியும் பிரவேசிப்பது கூடாத காரியம். இந்த பக்கமே நீ வராத. கையை தட்டுங்க. அதான் போய் சொன்னேன். அதான் எலிசா என்ன அப்படி சொல்ல வைக்கிறது. என் தேவன் அல்லேலூயா, அவர் சொன்னா நான் சொல்லுவேன், சொல்லிட்டேன். கூடவே தீர்க்க தரிசனம் அவருக்கு சொன்னேன். இன்னும் 12 மாதத்திற்குள் உன் சதைய எலும்பு தின்னும், உன் எலும்புல அக்னி ஊற்றப்படும். இந்த இடிஞ்ச மாவை மறுபடியும் இடிக்கிறது, அரைச்ச மாவை மறுபடியும் அடி. அவனே செத்து கிடக்கிறான். ஆனால் ஆண்டவருடைய கோபம் அடங்கல. புழுக்கள் யோபுடைய சரீரத்தை தின்னது போல் தின்னும். எப்பொழுது உன் நிர்வாணத்தை மகளை நீ பார்ப்பார். இதுதான் அதிர்ச்சிக்குரிய தீர்க்க தரிசனத்தை அப்படி ஆண்டவர் சொன்னதை அப்படி சீவி அங்கே விட்டார். போய் சேர்ந்தது. நீங்கள் என்ன நினைக்கலாம், என்னடா அவங்க ஒரு டைப்பாக பேசுகிறானே என்ன? ஒரு டைப்பாக பேசுவது கர்த்தர், நான் அல்ல. ஹல்லேலூயா. ஒரு சம கையை தட்டுங்க. பின்னிட்டு போகக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட்ட கரம் ஒரு விக்கிரகத்தை தேடக்கூடாது. தேடுனா அடிய தவிர வேற ஒன்றுமே இல்லை. கூட எக்ஸ்ட்ரா போனஸ் தருவார். இடி சேர்ந்து வரும். மழைன்னு என்ன வரும்? இடியும் சேர்ந்து வரும், மின்னலும் சேர்ந்து வரும். அதான் இயேசு கிறிஸ்து. அவரை ஐயோ எத்தனை முறை பாவம் செய்தாலும் அவர் பவுடர் போட்டு பொட்டு வச்சு விட்டுருவார்னு நினைச்சுட்டாங்க. அப்படி கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள ஊழியக்காரர்கள் பிரசங்கம் பண்ணியே உங்களை பாவம் செய்வதற்கென்று லைசன்ஸை கொடுத்து அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் பாவம் செய்கிறீர்கள். பாவமன்னிப்பு எச்சரிப்பில்லை. இயேசு கிறிஸ்து எதற்கையா சிலுவையில தொங்கினாரு? நீ பாவம் செய்யாமல் இருக்கிறது தானே. ஏன் செஞ்சுட்டு அவர்கிட்ட வர? நீ பாவம் செஞ்சா விற்கிறதுல போ. ஏன் அவர்கிட்ட வர? அவர்கிட்ட வந்தா பிரமாணத்தோட திரும்பு. லேவியராகமம் 19:22, எபிரியர் 5:1, சங்கீதம் 96:8, சங்கீதம் 50, 14, 15, சங்கீதம் 60:1, 65:1, 76, 11, 12. இதன்படி வந்தால் மட்டுமே நீதிமொழிகள் 20:25 அதன்படி வந்தால் மட்டுமே உனக்கு சுகவாழ்வு சீக்கிரம் திரும்பும். இல்லை என்றால் சுகவாழ்வு சீக்கிரமாய் எடுத்து ஒட்டளிப்பார். உற்சாகமா கையை தட்டலாம். அல்லேலூயா. நீ உலகத்தில் எங்கேயும் சமாதான தேவனை நீங்க பார்க்க முடியாது. இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார் அல்லவா, நான் உனக்கு சமாதானத்தை கொடுக்க வந்தேன் என்று எண்ணிக்கொள்கிறாயோ?
சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? சமாதானத்தை கொடுக்க வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதே, உன் சமாதானத்தை எடுத்து போடவே வந்தேன். சொன்னாரா இல்லையா? மாமனாருக்கும் மருமகளுக்கும் சண்டை உண்டு பண்ண வந்தேன், மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை உண்டு பண்ண வந்தேன். சமாதானம் இருக்குமா? இன்னைக்கு மருமகளை கண்டு மாமியார்கள் பயந்து நட்டுங்கிறார்கள். எப்போ டவுரி கேஸ் கொடுப்பான்னு தெரியாது. அவைய பொத்துக்கிட்டு இருக்கிற மாமியார்கள் உண்டு இல்லையா? உண்டா இல்லையா? உண்டு. மாமியாருடைய அரக்கத்தனம் ஒரு நாளும் மாறாதா என்று ஏங்கி தவிக்கிற மருமக்கள்கள் உண்டு. அவ எங்கே சமாதானம்? கெட்டுனவன் ரெண்டு பக்கம் கடந்து கஷ்டப்படுவான். பொண்டாடி பேச்சு கேட்கவா, மாமியார் பேச்சை அம்மா பேச்சை கேட்கவா? ஒருக்கா பொண்டாட்டி பேச்சை கேட்டு தான் என் குடும்ப சொத்தை விட்டே நான் வெளியே வந்தேன். இன்னும் இருக்கிறான். உற்சாகமாக கையை தட்டு. அதை பிரிவினை உண்டாக்க வந்தேன், பிரிவினை உண்டாக்க வந்தேன்னு சொல்லாரு. அது கிரியை செய்தா இல்லையா? இயேசு கிறிஸ்து மரித்து 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டது, தாண்டி விட்டது. கூட 25 அன்னைக்கு சொன்னாரு, அன்னைக்கு இதை செய்யல. ஆனா இப்ப அந்த உலகத்துல செஞ்சிட்டு இருக்காரு. இருக்காரா இல்லையா? 50 ஆண்டுகளுக்கு முன்ன சுகப்பிரசவம், இப்ப என்ன பிரசவம்? சிசேரியன். உனக்கு என்ன சிசேரியன்? ரெண்டும் சிசேரியனா? சொல்லி முடிஞ்சா? உன் அம்மா சிசேரியன் பண்ணி உன்னை பார்த்தாங்க இல்ல. அப்ப அம்மா காலம் கரெக்ட், பிள்ளைகளுக்கு காலம் கரெக்ட் இல்ல. அப்ப ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொன்ன மாதிரி, ஸ்திரீயே நீ கஷ்டப்பட்டு பிரசவிப்பாய், பிரசவ காலத்தில் உனக்கு வேதனையை பெரிய பண்ணுவேன். உன் ஆசை புருஷன் மேல் பற்றி இருக்கும். கற்ப காலத்தில் புருஷனை விட்டு வைப்பீங்களா? பக்கத்திலே இருங்க, என்னை விட்டு போயிடாதீங்க. மருத்துவமனையில் பிரசவமா அது வரைக்கும் வாடா போடா. இப்போ பிரசவ அறையில் தங்கியாச்சுன்னா புருஷன் பக்கத்தில் இருக்கணும். ஏன்னா இனி பார்க்க முடியுமோ முடியாதோ, செத்து வரனோ பொழைச்சி வரணும்னு தெரியாது. மரண பயம், துயில், கலக்கம், சாபம், கர்த்தரின் சாபம். அது 2000 முன்ன கிரியை செய்யல, 2000க்கு பிறகு தீவிரித்து வந்து கொண்டிருக்கிறது. சுயபலம் இல்ல, சுய ஞானம் இல்ல, பரிசுத்தம் இல்ல, எல்லாம் பாவ சிந்தனைகள். ஆகவே முடிய போகிறது உலகம். முடிய போற உலகத்தில் போயிரு இந்தியாவை காப்பை, இந்தியாவை மீட்பேன்னு சொன்னா எல்லாவனையும் ஒன்னா கட்டி பெரிய உரலை செய்து உள்ள போட்டு 10 உலக்க வச்சு 24 உலக்க, 24 மூப்பர்களுக்கு 24 உலக்க, 24 வேற வச்சு இடிக்கணும், கசக்கணும். அதானே முறை. 12 அப்போஸ்தலர் கால கழுவுறோம் இல்லையா? கழுவ போறோம்ல, கழுவுறோமா இல்லையா? பெந்தெகோஸ்தேல கழுவ மாட்டாங்க, ஆசீர்வாதத்தை பின்பற்றுறாங்க. இருந்தாலும் வயதான 12 பேரை தூக்கி வச்சு காலையாவது கழுவி விட்டுடுறோம். எவ்வளவு பெரிய நன்மை. இந்த பெந்தெகோஸ்தேக்காரன் ஏதாவது காலை பிடிப்பானா? 12 பேரை மேடையில் வச்சு இயேசு கிறிஸ்து அப்படி செய்தாரு, காலை கழுவி விட்டுருவோண்டா. எவனாவது நினைக்கிறானா? ஒரு பெந்தெகோஸ்தே நினைக்க மாட்டான். காலை வாடுறதா பெந்தெகோஸ்தே வேலை, காலை பிடிக்கிற வேலையை அவங்ககிட்ட வச்சிருக்காதீங்க. ஒரு சம கையை தட்டி ஹல்லேலூயா. ஆனா சொல்ல ராத்திரி வா விருந்து தாரேன்னு சொல்லுவான். கேட்டா திருவிருந்து. என் பகலை கொடுத்தா விருந்து ஆகாதோ? நிறைய சபைகள்ல மாதத்துக்கு ஒரு முறை திருவிருந்து ராத்திரி. பாவம் செய்தவனு தானையா கொடுக்கிற நீ? பாவம் செய்யாதவனு கொடுக்கிறியா நீ? பரிசுத்தம் உள்ளவனுக்கு திருவிருந்து கொடு, பரிசுத்தம் இல்லாதவனுக்கு திருவிருந்தை கொடுத்து தேவன் நாமத்தை தூசிக்கிறாய். நீ அடிக்கப்பட வேண்டிய ஊழியக்காரர்கள் இவர்கள். வெளியிலேயே ஒரு சம கையை தட்டுங்க. 23 ஆண்டுகளை தாண்டி போகிறது ஊழியம். 24, 25, 26 நோக்கி வருகிறது. ஒருத்தர் கூட இந்த கையால திருவிருந்து கொடுத்ததில்லை. உச்சாம கையை தட்டுங்க. அதுகள் தகுதி உங்களுக்கு வரல. அதான் சத்தியம். ஹல்லேலூயா.
பொய்யை விடு, திருவிருந்த பெரு. பொய்யை விட்டவன் எவன்? அவன் வரட்டும், திருவிருந்து நான் கொடுக்க ரெடி. இங்கிருந்து திருவிருந்து பெற்றா அவன் செத்தா பரலோகத்துல விதையாய் பிழைப்பான். உற்சாம கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. அவை ராத்திரி சபைகள், அமாவாசை சபைகள் எல்லாம் யாருக்காக? அந்தி கிறிஸ்துக்காக. ஆனால் இயேசு கிறிஸ்து நாமத்தை வீணிலே வழங்காதே இருப்பாயாக. வீணிலே வழங்கினால் வழங்குறவனை கொலை செய்யப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இவங்களெல்லாம் என்ன பண்ணணும்? ஒரு சம கையை தட்டுங்க. எல்லாம் ஒரு மாய ஜால வித்தைகள். பெந்திகோஸ்தனால் அப்படிதான். ஆனா பெந்திகோஸ்து தான் உண்மை. அதை பின்பற்றதுக்கு பயம். ஆர்சி கிறிஸ்தவர்களுக்கு பயம். போன உடனே கம்மலையும் காதையும் கலத்திடுவான் இல்லையா? விட்டா தாலியும் கழட்டிடுவான். இடுப்பில் கிடக்க அரைஞான கயிறையும் அவுத்துருவான். இன்று பயந்து ஆர்சிக்காரங்க சிஎஸ்காரங்க இதில் என்ட்ரு ஆக மாட்டாங்க. பாவம், தவிச்சு போய் நிற்கிறாங்க. அப்படி அதே மாரி வெந்திக்கோஸ் வந்துச்சுன்னா தசமாவை போட்டு அப்படி லிஸ்ட் எடுத்துருவாங்க இல்லையா? பிள்ளிஞ்சு எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஸ்பான்சர் காணிக்கைகள், லைட்டு காணிக்க, விளக்கு காணிக்க, மின்சாரத்துக்கு கரண்டு பணம் கட்டுறதுக்கு ஒரு காணிக்க, அப்புறம் சேர் உடஞ்சி போச்சு சேருக்கு ஒரு காணிக்க, அப்படியே லிஸ்ட்டு போட்டு வாங்கி வாங்கி வசூல் கொள்ளைக்காரலாக மாறிவிட்டார்கள். தேசம் அழிய போகிறது, பார்த்துருங்க. ஹல்லேலூயா. ஆகவே தேசம் முடியும் வேளையில் அந்தி கிறிஸ்து கொடி வேகமாய் பறந்து கொண்டிருக்கிறது, வேகமாய் பறக்கிறது. அவன் இனி கொடி ஏற்றினான், இனி கொடி பறக்கணும். அவ்வளோதான். கொடி ஏற்றினா இனி கொடி பறக்கணும். உற்சாம கையை தட்டுங்க. கொடி ஏற்றினா இனி கொடி பறக்கணும். ஹல்லேலூயா. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் ஒன்றும் இல்லையே. ஹல்லேலூயா. ஆவியான தேவனுக்கு சரீரம் இல்லை இல்லையா? அவர் சொல்கிறாரு, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும்னு சொன்னார். இயேசு தானே சொன்னார். இயேசு உயிரோடு இருந்த காலத்தில் அவரை நீங்கள் கும்பிடுங்க, தப்பு இல்லை. ஏன்னா அவர் தேவன். அவருடைய சரீரத்தில் பாவம் இல்லை. பாவம் இருக்கா? இல்லை. ஜென்ம பாவம் உண்டு அவருக்கு, அது கழுவிட்டார். யோவான் மூலம் கழுவிட்டார். ஏன்னா மரியாள் என்ற சகோதரி மூலம் வந்ததுனால அவர் கழுவிட்டார். 32 வயதில் அவர் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். பரிசுத்த ஆவி வந்து ஊழியம். அப்போ அவர் கடவுள். அவரை காலத்தொட்டு கும்பிடுங்க, கட்டி பிடிச்சி கும்பிடுங்க, முத்தமிட்டு கும்பிடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் மரித்தார், உயிர்த்தார், எழுந்தார். எழுந்த பிறகு கூட முதல்ல மேரி வந்து போய் கை வைக்க போகிறாங்க. வெளியே நெல் தொற்றாத, நான் பரலோகத்தை ஏறி போகலைன்னு சொன்னார். நெருங்க விடலை. ஏன்னா ஆவியான சரீரம். மரிக்கும் போது மாமிச சரீரம், பிழைத்த ஒரு ஆவியான சரீரம். தொடாத. அவை சரீரம் அவருக்கு இல்லை இப்போ. ஆனால் நீ கூப்பிட்டா ஓடிடுவார், நான் கூப்பிட்டா தேடி வருவார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன். அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு களிமண்ணை செய்து இயேசுக்கு வேண்ட பேரில் ஒரு மூக்கையும் கண்ணையும் வச்சுக்கிட்டு இவர் இயேசுன்னு சொல்லப்படாது. உண்மையான படம் இருந்தால் நீ கும்பிட்டுக்கோ, தப்பு இல்லை. உண்மையான சரூபம் இருந்தால் பண்ணிக்கோ, தப்பு இல்லை. ஆனால் அவரை வரைகிறதுக்கு ஒரு மாமிசமான கரங்களுக்கு அதிகாரம் இருக்கா? படைத்தவன் படைத்தவரை வரைய முடியுமா? அவர் நம்மை உண்டாக்கலாம், நம்ம அவரை உண்டாக்க முடியுமா? ஏண்டா புரிய மாட்டேங்குது உங்களுக்கு? கையை தட்டுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த பில்டிங் இருக்கு, ஆண்டவர் கட்டல, நான் கட்டல, ஒரு மேஸ்திரி கட்டினான் இல்லையா? ஒரு மேஸ்திரி கட்டினான். ஆனால் கிருபை தான் இந்த கட்டிடத்தினோட அடையாளம். சிகரெட் அடித்தவன் இதில் வேலை செஞ்சுருக்கிறான், குடிகாரன் வேலை செஞ்சுருக்கிறான், விபச்சாரக்காரன் செஞ்சா, எல்லாரும் செஞ்சு இந்த கட்டுறோம். சரியா இல்லையா? அதுக்காக கட்டினவனை போய் நாய் மேஸ்திரி சல்யூட் பண்ண முடியுமா? நீ இதை வீட கட்டி தந்த, உன்னை தான் கும்பிடுறேன். அவன் குடியாரையா? அவன் குடியாரன், அவன் முள்ள மாதிரி, அவன் புறம்போக்கு, விபச்சாரக்காரன்,
குறியக்க போனவன், மந்திராத்துக்கு போனவன், ஏவல் செஞ்சவன், அவனை போய் அவன் செஞ்சு தந்தான் இல்லிட்டு செஞ்சதை கும்பிடலாமா? இப்போ புரியுதா? கும்பிடக்கூடாது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே. அவ்வளோதான். ஆவியில் தேடுங்க, பரிசுத்தம் அடைந்து தேடுங்க. இந்த 1ஆம் வகுப்பில் போகும்போது பிளாக் போர்டுன்னா என்ன சொல்லுவாங்க? ஒரு பிளாக் போர்டை காட்டுவாங்க இல்லையா? ஒரு கருப்பு போர்டு 4 சைடு ஃப்ரேம் போட்டு இது பிளாக் போர்டு. அப்போ பிள்ளைங்க சொல்லுவோம், இது பிளாக் போர்டு அப்படி தானே சொல்லுவோம். அதை